மீனாப்பாட்டி சமையல் இன்றைக்கி மாங்காய் இஞ்சியில் புளி இஞ்சி பண்ண போகிறேன். அதுக்கு இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டுருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக போட்டு இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நறுக்கினா நல்லா ஒரே மாதிரி பொடி பொடியாக வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான புளி ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சுட்டுருக்கேன். லெமன் சைஸ்க்கு மேலே கொஞ்சம் ஊற வச்சுட்டுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் போட்டுண்டு ஒரு 5-6 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அது வதக்கின உடனே இந்த சாப் பண்ணி வச்ச இஞ்சியும் அதோடு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி கொஞ்சம் வதக்கின உடனே இந்த கரைச்சி வச்ச புளி அதோடு சேர்த்துட்றேன். இப்போ அதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் காரப்பொடியும் காரத்துக்கு தேவையான அளவு காரப்பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகும் வெந்தயமும் பிடிச்ச பொடி நான் வச்சுட்டுருக்கேன். அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விட்டால் சூப்பரான மாங்காய் இஞ்சி வச்சு பண்ணின புளி இஞ்சி ரெடி. தயிர் சாத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது ஆறினோன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். இந்த மாதிரி ஆகிடும்.